திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று தமிழ் தேசியம்னு சொல்லுங்கள், இல்லை திராவிடம்னு சொல்லுங்கள், இரண்டத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒன்று ரைட்டில் போங்க, இல்லை லெஃப்டில் போங்க அப்படின்லாம் ஒரு கருத்து சொன்னார். திரும்பவும் ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ உங்களுடைய எதிரிகள் யார்? பாஜக இல்லை, திமுக இல்லை, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்தான் அப்படின்றத பிரதானப்படுத்துகிறார். இன்றைக்கி திமுக தலைவரை போயிட்டு ஒரு அண்ணனுடைய இறப்பு செய்தியை துக்கம் விசாரிக்க போயிட்டு இன்றைக்கி ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் ஆதரவுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? வெளிப்படையாக ஒரு திமுக குறித்து இங்கே எங்கேயும் பேசல. வெளிப்படையாக திமுகவை தொடர்ச்சியாக எதிர்க்கிறது தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி வேற யாரு? இன்னைக்கு திமுகவை விட்டுட்டீங்க, பாஜகவை விட்டுட்டீங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் உங்களுடைய பிரதான எதிரியா நீங்க உயர்வா பாக்குறீங்க. அவரு ஒருவேளை இல்ல என்னோட 8% வாக்குக்கு தான் இங்க போட்டி, அவ்வளவுதான் தாவேக்கா அப்படின்னு உங்களை ஈக்குவலா பாக்குறாரான்னு நான் கேட்கிறேன். அந்த பார்வையோ அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பார்வையும் ஐடியாக்களும் நாளொரு மீனியும் பொழுது ஒண்ணுமா தான் இருக்கும். காலையில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியால இருப்பாரு, மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்புறம் மாற்றுவாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்று? நீங்க சொல்ற மாதிரி எண்ணிக்கை இருக்குது, கொள்கை சித்தாந்தம் தாவேக்காவுடைய தொண்டர்கள் யார் சேர்ந்திருக்கிறார்களோ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையை யார் ஏற்றுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பக்கம் நிக்கிறாங்க. உங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? 14 ஆண்டுகள் நீங்க வந்ததுக்கு அப்புறம் 14 ஆண்டுகள் இல்லாத எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு அப்புறம் தானே தமிழ்நாட்டில் பேசப்படுது. தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. மக்களாட்சின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரனுடைய பேச்சுக்கள்ல இருந்து தானே வெளியில வருது. அவர் 2 நிமிஷம் பேசினார், 3 நிமிஷம் பேசினாருன்னு நீங்க 1000 விமர்சனங்களை பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியோடு இன்னைக்கு மக்கள் நிற்பதற்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமா தானே இருக்கு. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணா. தொடர்ந்து ஜாம்பவான் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம் தமிழர் கட்சி நேரடியாகவே தாவேக்காவை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். வெளிப்படையா சொல்லணும்னா போர் அறிவிச்சிருக்காங்க, அரசியல் போர் நடக்குது அப்படின்னு அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களே சொல்றாரு. இது லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்குமான போர் வந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னு நேத்து பேசியிருக்கிறார். அந்த கருத்தை நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க? அதாவது கடந்த 14-15 ஆண்டுகள் தேர்தல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் இருக்கேன், தம்பிக்கு முன்னோடி, தம்பி என் கூட தான் கூட்டணி வரணும், நான் கூட்டணி வச்சா தம்பியோட தான் கூட்டணி வைப்பேன், அவர் கொள்கை எதுவாக இருந்தாலும் என்னுடைய கொள்கைக்கும் வேறுபாடு இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருப்போம், இப்படின்லாம் பல கருத்துக்களை வந்து கடந்த காலங்களில் பேசினதை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று தமிழ் தேசியம்னு சொல்லுங்கள், இல்லை திராவிடம்னு சொல்லுங்கள், இரண்டத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒன்று ரைட்டில் போங்க, இல்லை லெஃப்டில் போங்க அப்படின்லாம் ஒரு கருத்து சொன்னார். திரும்பவும் ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் வந்து பேசிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கும் லட்சியத்துக்கும் ஒரு போர்னு சொல்லியிருக்கிறாரு. இடையில வந்து சொன்னார், நீங்கள் வந்து ஓராண்டு கட்சி குழந்தைகள்னு சொன்னார். ஒரு குழந்தைகள் கூட யாராவது இவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு போட்டியை முன்னெடுப்பாங்களா? அப்போ உங்களுடைய எதிரிகள் யார்? பாஜக இல்லை, திமுக இல்லை, இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம்தான் அப்படின்றத பிரதானப்படுத்துகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு மேடையில் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய கொள்கை எதிரி யாருன்றதை அறிவிச்சிருக்கிறாரு, என்னுடைய அரசியல் எதிரி யாருன்றதையும் சொல்லியிருக்கார். தான் ஒரு அரசியல்வாதியாக அவருடைய பயணத்தில் ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை கொண்டிருக்கிறார். அப்போ இவர்கள் தான் நமக்கு எதிரிகள் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு களமாட வந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் அவர் கொண்ட கொள்கையில் ஒருபோதும் எந்த இடத்துலையும் இன்று வரை பின்வாங்கலை. ஆனால் நீங்கள் மாறி 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 உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாக்களை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கீங்க.
கடந்த காலங்களில் வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சிச்சிங்க. அதுக்கப்புறம் பிஜேபியோட ரொம்ப இணக்கமான ஒரு சூழலில் போனீங்க. அதுக்கப்புறம் திமுகவை கடுமையாக சாடுனீங்க. இன்றைக்கி திமுகவோட எப்படி இருக்கீங்க? பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டப் பேசுனீங்க. இன்றைக்கி திமுக தலைவரை போயிட்டு ஒரு அண்ணனுடைய இறப்பு செய்தியை துக்கம் விசாரிக்க போயிட்டு இன்னைக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில், ஆதரவுன்னு சொல்லக்கூடாது இல்லையா, ஒரு திமுக குறித்து இங்க எங்கேயும் பேசல. திமுகவை தொடர்ச்சியா எதிர்க்கிறது தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி வேற யாரு பேச முடியாது இல்ல? தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இன்னைக்கு தொடர்ச்சியா களமாடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பிரதான எதிரியா வந்திருக்கான். மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா உங்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தானே இருக்கு. இல்ல, ஆனா சீமான் அவர்கள் அப்படி நினைக்கலையோ? அவங்க கூட கம்பேர் பண்ணாம உங்களுடைய எதிரிகள் யாரு? இந்த தமிழக வெற்றி கழகம் தானே. அப்போ இன்னைக்கு திமுகவை விட்டுட்டீங்க, பாஜகவை விட்டுட்டீங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் உங்களுடைய பிரதான எதிரியா நீங்க உயர்வா பாக்குறீங்க. அவரு ஒருவேளை இல்ல என்னோட 8% வாக்குக்கு தான் இங்க போட்டி, அவ்வளவுதான் தாவேக்கா அப்படின்னு உங்களை ஈக்குவலா பாக்குறாரான்னு நான் கேட்கிறேன். அந்த பார்வையோ அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய பார்வையும் ஐடியாக்களும் நாளொரு மீனியும் பொழுதுற ஒண்ணுமா தான் இருக்கும். காலையில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியால இருப்பாரு, மதிய உணவு இடைவேளைக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு அப்புறம் மாற்றுவார். திரும்ப மாலையில் இரவு பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு போவார். இது வந்து வழக்கமான ஒரு விஷயந்தான். அது வந்து அவர் சீமான் அண்ணனுக்கு கைவந்த கலை, புரியுதுங்களா? அதனால் வந்து அதை பற்றி பெருசாக பேசணும் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து அவர் கொண்ட கொள்கையிலும் பாதையிலும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் தொண்டர்களை அதே கட்டமைப்பில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் மாறி மாறி உங்களுக்கு ஒரு அரசியல் மேடையில் பேசுகிறதுக்கு, விமர்சனம் செய்யக்கூடியதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுது. இப்போவும் சொல்கிற எந்த அரசியல்வாதிகளுமே இன்றைக்கி முன்னிலையில் இருக்கணும், தான் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருமே சரி, நான் நேசம் கொண்ட அண்ணன் திருமாவாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக, பிஜேபி யாராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களையும் விமர்சனம் பண்ணாதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அதில் மாற்றம் இருக்கா? இல்லை. அப்போ உங்கள் ஒட்டுமொத்தத்தினுடைய பார்வை யார் பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள், நீங்கள் இணக்கமாக போகக்கூடியவர்களாக இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே கடுமையாக சாடக்கூடிய ஒரே நபராகவும் எடுத்துட்டு வந்த தன்னுடைய பார்வையில் அந்த ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாத ஒரு நபராக தான் எப்படி இந்த அரசியல் களத்துக்கு களமாடணும்னு நினைச்சாரோ அதில் உறுதியோட தானும் தன்னுடைய தொண்டர்களையும் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மட்டும்தான். தொடர்ந்து நீங்க சொல்றப்ப பேசுறப்ப இதெல்லாம் சொன்னாலும் இந்த நாங்கள் லட்சிய கூட்டம், நீங்க ரசிகர்கள் கூட்டம், இந்த ரசிகர்கள் நீங்க பேசுறப்ப தொண்டர்கள்ன்றீங்க. ஆனா இந்த ரசிகர்களாவே இவர்களை வைத்திருக்கிறார்களா, இல்ல ஒருவேளை அவர் ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்களா இன்னும் தொண்டர்களாக? ஏன்னா அவர் சொல்ல வரப்ப பேசுறாரு, சித்தாந்த ரீதியாக எங்கள் கட்சியில வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்கிற மாதிரிதான் வச்சுக்கோங்க. அந்த சித்தாந்தம் இன்னும் தாவேக்காவினுடைய தொண்டர்களுக்கு தெரியலையோ, அதனாலதான் அப்படி விமர்சிக்கிறாங்க. அவருடைய பார்வை ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். இவருக்கு காலையில ஒரு பார்வை இருக்கும், மாலையில ஒரு பார்வை இருக்கும். இவருடைய பார்வையை நான் சித்தாந்த ரீதியா தெளிவாக இருக்கிறார்களா? சித்தாந்த ரீதியா நீங்க தெளிவாக இருக்கீங்கன்னா இந்த 14 ஆண்டு காலத்துல என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? உங்க கட்சியில என்ன மாற்றத்தை எடுத்துட்டு வந்தீங்க? வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இருக்கோம். சமீப காலத்துல எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வெளியில போனாங்க. கிருஷ்ணகிரியில, தர்மபுரியில கூண்டோட வெளியே போனாங்களே, நாகப்பட்டினத்துல. அதெல்லாம் ஏன் பேச மாட்டேன்? வாக்கு வங்கி உயர்ந்து இருக்குல்ல, அரசியல் களத்துல வாக்கு வங்கி தனியா நின்று வாங்கி இருக்காருல்ல. உயர்ந்து முடிச்சதை பேசக்கூடாது. இன்னைக்கு வரப்போற 2026 இதே வாக்குகளை வாங்குங்கன்னு சொல்றேன். ஓகே, நீங்க என்ன நான் என்ன கேட்கிறேன்னா, திமுகவுக்கு உயர்ந்திருக்கு, அதிமுகவுக்கு உயர்ந்திருக்கு, சீமான் அவர்களுக்கு உயர்ந்திருக்கு, பிஜேபியும் சொல்லுது எங்களுக்கும் உயர்ந்திருக்கு, எல்லாருமே உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இங்க நிக்கிறான்ல பல லட்சக்கணக்கான பேர், இவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்தது? வாக்குகளே இல்லையா தமிழக வெற்றி கழகத்துக்கு? கட்சி ஆரம்பித்த உடனே ஆன்லைனே முடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டர்களுடைய ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் தானே. 55 லட்சத்தை தாண்டும் போதே முடங்கிருச்சு. அதுக்கு பிறகு சரி செய்யப்பட்டு தானே திரும்ப 1 கோடி பேரை தாண்டிச்சு. கட்சி ஆரம்பித்த 5-6 மாதங்களிலே நீங்க வந்து இன்னைக்கு 1 கோடி பேர் இலக்கை தாண்டி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகமாக தானே பார்க்கப்படுது. இந்தியாவில் மிகப்பெரிய இன்னைக்கு தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்று? நீங்க சொல்ற மாதிரி எண்ணிக்கை இருக்கிறது, கொள்கை சித்தாந்தம்
தாவேக்காவுடைய இந்த தொண்டர்கள் கொள்கையை யார் யார் சேர்ந்திருக்கிறார்களோ ஏற்றுக்கிறார்களோ அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையை யார் ஏற்றுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பக்கம் நிக்கிறாங்க. உங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய அபிமானிகள் ஏற்றுப்பார்கள். அதுல மாற்றம் இல்லை. எல்லாருக்குமே RSS சித்தாந்தத்துக்கும் ஒரு கூட்டம் இருக்க தானே செய்யுது. இந்தியா முழுக்க பிஜேபிக்கு இருக்க தானே செய்யுது. அது 1% 2% அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறுற குதிரையெல்லாம் எங்க குதிரைன்னு சொல்லுவாங்க. அதிமுகவோட சேர்ந்து இப்போ ஒரு 30% வாக்கு எடுத்தாலோ, ஒரு 25% வாக்கு எடுத்தாலோ, பிஜேபிக்கு கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 25% வாக்குகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய வாக்குகளை பேச மாட்டாங்க. கடந்த காலத்துல 18% வாக்குகள் நாங்க. அப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் வாக்குகள் இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கெல்லாம் வாக்குகள் இல்லையா? இவர் பாரிவேந்தருக்கெல்லாம் வாக்குகள் இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்குமே உரிமை கொண்டாட ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமும் காப்பிரைட்ஸ் எடுத்துப்பாங்க. என்னோடது தான். தன்னுடைய வாக்குகள் என்னன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சிரும், மக்கள் சிரிச்சிருவோம். மக்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பவும் சொல்றோம், உங்களுடைய கொள்கையை வச்சு நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 14 ஆண்டுகளை கடந்து உங்களுடைய பயணம் இருக்கு இந்த தமிழகத்துலன்னு சொன்னா, இந்த கொள்கையை வச்சும் உறுதிபட இருக்கக்கூடிய தொண்டர்களை வச்சும் அப்போ மாற்றத்தை மாற்றி பண்ணியிருக்கணும்ல. 14 ஆண்டுகள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் 14 ஆண்டுகள் இல்லாத எழுச்சியும் புரட்சியும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகைக்கு அப்புறம் தானே தமிழ்நாட்டில் பேசப்படுது. தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. மக்களாட்சின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்குது. முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்கக்கூடிய இடத்துல தானே தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு இருக்கு. அதை நோக்கி தானே பார்க்கணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரிய கூட்டமும் வந்து இங்க இருக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிஜேபியினுடைய கூட்டமும் இங்க இருக்கக்கூடிய திமுக ஊழல்வாதி கட்சிகளும் பயப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் சிம்ம சொப்பனமாகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரனுடைய பேச்சுக்கள்ல இருந்து தானே வெளியில வருது. அவர் 2 நிமிஷம் பேசினார், 3 நிமிஷம் பேசினாருன்னு நீங்க 1000 விமர்சனங்களை பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் புரட்சியோடு இன்னைக்கு மக்கள் நிற்பதற்கு ஒரே காரணம் தமிழக வெற்றி கழகம் மட்டுமா தானே இருக்கு. மண்ணுக்கும் மக்களையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடிய கட்சியா தமிழக வெற்றி கழகம் தானே இருக்கு. உங்களுடைய கொள்கையும் இங்க இடத்துல நீங்க பேசக்கூடியவங்களும் உங்களுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டமாகத்தானே இருக்குது. இந்த மக்களையும் மண்ணையும் புரட்சியும் மாற்றக்கூடிய ஒரு எழுச்சியும் இல்லையே. அந்த கூட்டம் பத்தாதே. உங்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. 35 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்காரு. அது திரும்பவும் சொல்றேன், கடந்த காலங்கள்ல அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். திமுகவுக்கு ஒரு ஓட்டு இருந்தது. ஏன் இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு பயணம் படுத்துக்கிட்டே ஜெயிக்க வேண்டியது? கடந்த காலங்கள்ல திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்ததா இல்லையா? அதுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குது, திமுகவினுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்குன்றது பார்க்கப்பட்டதா இல்லையா? ஏன் இன்னைக்கு ஓடுறீங்க? நீங்க நல்லாட்சி நாயகர் தானே இந்த முதல்வர். அப்பா வீட்டில் படுத்துக்கிட்டுலாம் ஜெயிச்சிருக்கணும். ஏன் ஓடுறீங்க? உங்களுக்கு எதற்கு இந்த ஒரு ரோட் ஷோ, ஓரணியில் தமிழ்நாடு, வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கை? இன்னைக்கு எந்த அமைச்சருக்கு எந்த வேலையும் இல்லை. எல்லாத்துக்கும் போய் பார்த்துடுறீங்க. நடக்கக்கூடிய அவலங்களில் ஓடி போய் நின்னுறீங்க. நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க முன்னெடுத்து அதன் பக்கம் நின்னா குற்றங்களை தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் இங்க குறைஞ்சிருக்கும் இல்லையே. குற்றங்கள் குறையிலையே. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ரேஷியோவை பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. குற்றவியல் நடவடிக்கையை எப்படி நீங்க பிரிக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஆட்சியில இது நடந்திருக்குன்னு ஒத்துக்க மாட்டீங்க, மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறீங்க. அங்க படிப்பு எப்படி இருக்கு, நம்ம மாநிலத்துல உயர்வா இருக்கு. ஏன் இதை 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துப்போம், 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துப்போம். அதிமுக ஆட்சியில் அப்போ குறைஞ்சுதானே இருந்திருக்கும். இந்த மாநிலத்தில் நடந்த பிரச்சனைகளையும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஏன் பேச மாட்டீங்க? மற்ற மாநிலங்களுக்கு ஏன் ஓடுறீங்க? அப்போ உங்களுக்கு சொல்றதுக்கு கண்டென்ட் இல்லை. அப்போ தேவைப்படுது. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு தெருவா போய் சுத்துறீங்க. இப்போ மிகப்பெரிய சினிமா துறையில் இருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர்லாம் வச்சு தெருவில் ரோட் ஷோ ட்ரையல் பார்த்து 2 நாள் ரிஹர்சல் பார்த்து 3ஆவது நாள் முதல்வர் வரும்போது இந்த குளத்தூரில் டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துறீங்க. மக்களுக்கு இதுவா தேவை? இதை வச்சு மக்களுடைய பசியும் பட்டினியும் போக்கிடுவீங்களா? இதையெல்லாம் கேட்க வேண்டிய சீமான் அவர்கள் கேட்க மாட்டாரு. நான் தான் திரும்பவும் சொல்றேன், அதெல்லாம் கேட்க மாட்டாரு. நேத்து பிரதமர் வந்திருக்கிறாரு. எத்தனை அமைச்சர்கள் பின்னாடி போனீங்க? கம்பளம் சிவப்பு கம்பளம் விரிச்சுக்கிட்டு ஒரே மேடையில உட்கார்ந்து ஒன்னா பேசுறது அப்படிங்கிறது அரசு நிகழ்ச்சி திரும்ப இருந்தாரா இல்லையா? இல்ல அரசு நிகழ்ச்சிங்கிறாங்க அவங்க. இது அரசு நிகழ்ச்சி, அதனால வந்தோம் அப்படின்ற மாதிரி. நீங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இவர்கள் கள்ள கூட்டணியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க. அண்ணன் திருமா அவர்கள் போன்றவர்களுக்கு இன்னைக்கு பேச வேண்டிய நிர்பந்தம். இப்பவும் சொல்றேன், காலங்கள் இருக்கு. நிச்சயமாக இங்க காட்சிகள் மாறிடுச்சு. இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகன் எழுச்சியோட வந்து நிக்கிறாரு.
அதை பார்த்து இவர்கள் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய ஒரு அச்சத உணர்வை ஏற்படுத்திட்டாரு. அப்போ இவர்கள் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு காட்சிகள் மாறிடுச்சு. ஆட்சி நிச்சயம் மாற்றங்கள் இருக்கு. அந்த ஆட்சி மாற்றம் இருக்குன்றத உளவுத்துறை தகவல் கொடுத்துருச்சு. அதுல மாற்றம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணியில போனதுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஏன் எழுந்து நின்று எடப்பாடியார் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க வரணும்னு ஏன் கத்திக்கிட்டு இருக்கிறாரு? நீங்க தான் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிட்டீங்க, இவர்கள் மிகப்பெரிய மெகா கூட்டணியோட இருக்கிறாரு. ஆனா அண்ணன் திருமா கத்துவாரு, அண்ணன் வேல்முருகன் கத்துவாரு, அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் கத்துவாரு, எல்லாருமே கத்திக்கிட்டு இருப்பாங்க. மனிதநேய மக்கள் கட்சி மாநாடு நடத்தும், இன்னும் பிரதித்துவம் அதிகம் வேணும் அப்படின்னு நடத்தும். எஸ்டிபிஐ இன்னைக்கு எங்க போறதுன்னு தெரியாம, யார்கிட்ட இருக்கிறதுன்னு தெரியாம இவர்கள் இன்னைக்கு தன்னை நம்பி இருந்தவர்களை கலட்டி விட்டுட்டு தன்னுடைய தேவைக்காக எஸ்டிபிஐ விட்டுட்டு அங்க போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தாவேக்காவினுடைய எழுச்சி தான் அப்படின்னு தான் பார்க்கணுமா? வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நெருங்குறப்ப ஒவ்வொரு கட்சியும் இது செய்யறதானே, எல்லா தேர்தல்களையும். இப்பவும் சொல்றோம், தேர்தல் நெருங்கட்டும், மிகப்பெரிய காட்சி இன்னும் பிரம்மாண்ட காட்சி மாற்றம் இப்போ வந்திருக்கிறது அத்தனையுமே. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் எல்லாமே விமர்சனங்கள் தான் உங்களால வைக்க முடியுது. குற்றச்சாட்டுகள் என்ன வைக்க முடியுது? தமிழக வெற்றி கழகத்துல உங்கள் மீது வைக்கக்கூடிய, உங்கள் மீதுக்கு ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. பிஜேபி மேலையும் திமுக மேலையும் அதிமுக ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். குற்றச்சாட்டுகள் என்ன இருக்கு? அதிகாரத்தில் அதை பாக்குறாங்கல்ல, வந்தாதான் குற்றச்சாட்டு வைக்க முடியும். அததான் சொல்றேன், அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களை விமர்சிக்காமல் தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுக்கு இணையானவர்கள், தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழருக்குமான போர் தான் இதுன்னு சொல்றது எந்த விதத்தில் அடிப்படையில எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்? இது அவரா பேசுறாரா இல்ல உளவியல் ரீதியா நீங்க பாருங்க, யார் செயல்படுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? திமுக தான் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி திமுகவுடைய அஜெண்டா தான் அவருடைய ரிஃப்ளெக்ஷன். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. திமுகவை அன்னைக்கு பிஜேபியை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியினுடைய மாநாடுல எல்லாம் கூட்டங்கள்ல எல்லாம் பேசினாரா இல்லையா? பார்ப்பான் அனைத்தையும் சமமாக பார்ப்பான் பேசினாரா இல்லையா? சங்கி என்றால் சகத்தோழன்னு சொன்னாரா இல்லையா? எந்த இடத்துல இவர் இணக்கமாக போறாரு? ஏன் நாணல் மாதிரி இருக்கிறாரு? வளைந்து இசைவு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கான நெருக்கடி எங்கிருந்து வந்துருச்சு? உங்கள் மீதும் விமர்சனங்கள் தான் பண்ண முடியும், குற்றச்சாட்டுகள் வைக்க முடியாது. நீங்க 14 ஆண்டுகள் தேர்தல் களத்துல இருந்தாலும் உங்கள் மீது விமர்சனங்களை தான் வைக்க முடியும். இந்த தமிழகத்துல ஆட்சியாளர்கள் மத்தியில குற்றச்சாட்டுகள் சொல்வதற்கு என்ன இருக்கு? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அவர் இல்லையே. அப்ப ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மீது தானே குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும். உங்கள் மீது அடுக்கடுக்கான ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஒண்ணா இருக்கே, அதை ஏன் பேச மாட்டார் அண்ணன் சீமான்? அதை பேசணும் இல்ல? ஓகே, இங்க பெண்களுக்கான பாதுகாப்பு எந்த விதத்துல இருக்கு? அதெல்லாம் பேசணும்ல, ஏன் பேச மாட்டீங்க? ஓகே, மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வோட இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் இது அத்தனையுமே. இப்போது கடுமையாக விமர்சிச்சிங்க பிஜேபியை, என் தலைக்கு மேல் இருக்கக்கூடிய முடிக்கு சமம்னு சொன்னீங்க அண்ணன் திருமா. நீங்கள் இங்கே நான் நினைத்தால் நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்களால் கொடியேற்ற முடியாமல் என்னால் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. காணொலி இருக்கு என்கிட்ட. ஓகே, அவர் பேசுனது இருக்கு. நான் இன்னைக்கு ஒரே மேடையிலே நிற்கிறாங்க. இன்னைக்கு எப்படி நின்னீங்க? இங்கே எங்கே சமரசமாச்சு? போர் புரிந்த குற்றவாளிக்கு ராஜபக்சே கடுமையாக எதிர்த்தீங்க, ஆனால் ஒரு குழு அமைத்து போகும்போது போய் சந்திச்சிங்க. அது அதுக்கு ஒரு விளக்கமும் சொன்னீங்க. இப்போவும் சொல்கிறேன், அண்ணன் மீது நேசமும் பாசம் கொண்டவர்களில் நானும் ஒருவன், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்கள் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுகவை காப்பாற்ற வேண்டும், கூட்டணியில் இருக்கிறோமே அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இன்னைக்கு அண்ணன் திருமா போன்றவர்கள் இசைந்து பேச வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், மாற்று காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? இந்த தேர்தலில் 10 சீட்டா 15 சீட்டா? நீங்கள் திமுகவை நம்பி யாரெல்லாம் போனாங்களோ எல்லாத்தையும் முடிச்சு விட்ருவாங்க, அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இவ்வளோ நாள் என்ன ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்தாங்க, பிஜேபி வந்துடும், அதிமுகவுக்கு போட்டால் பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க, நாங்கள் சேர மாட்டோன்ற ஒரே கண்டிஷனோட தான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பிரம்மாண்டமாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவனாக தமிழகத்தில் தளபதி மட்டும்தான் இருக்கார். அப்போ இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகள் எங்கே போகும்? ஆல்ரெடி மாறிடுச்சு. இவர்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க,
அதெல்லாம் இந்த சிறுபான்மை சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளே இருந்தது. ஒரு மாற்றம் வேணும்னு இருந்தது. அந்த மாற்றத்திற்கான ஒரு லீடரை பார்த்துட்டுச்சு. அதே போல் தான் எல்லா மக்களுமே. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு? எதிர்த்தா எதிர்க்கணும், வன்னியர்கள் உங்களை கொண்டாடணும், வன்னியர்களுடைய வாக்குகள் வேணும் அப்படின்னு சொன்னால் 10.5% இடஒதுக்கீடை அறிவிங்கள்னு சொல்கிறாரு. அது அவர் அறிவிச்சிட்டாரு. வன்னியர்கள் எல்லாம் ஓட்டு போட்டுடுறாங்க. ஆனால் இவர் போய் பிஜேபியோட கூட்டணியில் இருப்பாரா? அப்போ இவர் போய் என்ன சொல்லி வாக்கு சீட்டு கேட்பாரு? அவர் 10.5% ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் போய் எங்கே போய் நிற்பார்? அப்போ இவரும் திமுகவுக்கு போயிடுவாரா? அப்போ இவர் திமுகவுக்கு போனால் அண்ணன் திருமாவனுடைய நிலைப்பாடு என்ன? திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் தான். நான் கடந்த காலங்கள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓராண்டுக்கு முன்பு இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தேர்தலுக்கு நேரம் இருக்கு, காத்திருங்கள், திமுக கூட்டணி உடையும் 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 சொல்லிட்டேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதன் அடிப்படையில் திமுக உடைய இருக்கீங்க? உங்களுடைய கொள்கையே உங்களால காப்பாத்திக்க முடியலன்னா அப்புறம் எதுக்கு திமுக கூட்டணியில நீங்க தொடர்ந்து என்னத்தை சாதிக்க போறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல அதை நம்ம கேள்வியா பிஜேபி வரக்கூடாதுன்றது மட்டும்தான் உங்களுடைய கொள்கையா? இல்ல உங்களுடைய கட்சிக்குன்னு இருக்கக்கூடிய கொள்கையில எப்ப காப்பாத்த போறீங்கன்னு? ஆனா அவங்க உறுதியா இருக்காங்க, நாங்க வரமாட்டோம், இந்த கூட்டணியை உடைக்க நினைக்கிறார்கள். இல்ல இது வந்து இப்பவும் உடைக்கிறதுக்கு வெளியில இருந்து யாரும் வெளியில இருந்து பேச வேண்டாம். உங்க கூட்டணியில அண்ணன் இருக்கக்கூடிய கோப்பா என்ன சொன்னாரு? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதா திமுக ஆட்சி காலத்தில்? மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இத்தனை பிரச்சனைகள் அராஜகங்கள் நடக்குதுன்னு பேசினாரா இல்லையா? ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் அமைக்க முடியலன்னு பேசினாரா இல்லையா? அப்போ உங்களுடைய கொள்கையை விட்டுட்டீங்க. விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்குமான கட்சி தானே சிபிஎம்மோ. உங்களுடைய கொள்கை போயிடுச்சு இல்லை? இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரதித்துவத்தை வாங்கணும் தானே மனிதநேய மக்கள் கட்சின்ற ஒரு கட்சியை உருவாச்சு. இன்னைக்கு உங்களுடைய கொள்கை என்ன? தனிச்சின்னம். உங்களுடைய தனிச்சின்னம் போயிடுச்சு, திமுக சின்னம். உங்களுடைய சட்டமன்ற பேரவை குறிப்புகள் இன்னைக்கு என்னவாக இருக்கும்? திமுக உறுப்பினர் செய்த பேரவை குறிப்பாக தான் இருக்கும். மனிதநேய மக்கள் கட்சியில் உள்ள பேரவை குறிப்பா இடம் பெறாது. நீங்க தான் சொல்லிக்கணும். அந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்காக தானே துரை வைகோ அவர்கள் கதர்னாரு. நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தனி சின்னத்துல தான் நான் ஜெயிப்பேன்னு சொன்னார்ல. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரும் இன்னைக்கு எப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு அண்ணன் மல்லை சத்தியா வெளில போயிட்டாரு, இந்த பக்கம் அன்வர் ராஜா வெளில வந்துட்டாரு. ஒரு பக்கமும் ஒரு காட்சிகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. சூழல் மாறும். தாவேகாவின் பக்கம் பல கட்சிகள் வரும் தேர்தல் சமயத்தில் அப்படின்னு. தமிழக வெற்றி கழகம் 2026 மிக பிரம்மாண்டமாக ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டேன். காட்சிகள் மாறி இருக்கு, ஆட்சிகள் மாறும்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக காத்திருந்து பாருங்க, நடக்கும்னு சொல்றேன். பல விஷயங்கள் எங்களோட பேசி கொண்டிருக்கீங்க. அப்படியே மதுரை மாநாடுடைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மதுரை என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? மதுரை மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட, தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு பலத்தோடவும் உத்வேகத்தோடவும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடவும் நடக்கக்கூடிய ஒரு மாநாடு. மாநாட்டில் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தினுடைய அடையாளமாக தலைவர் தளபதியினுடைய உரை நிச்சயமாக இருக்கும். அந்த மாநாடு நடந்து முடியும் போது தமிழக அரசியல் களம் மிகப்பெரிய அதிர்வலைகளை சந்திக்கும். உங்களுடைய 2வது பெரிய மாநாடு நிச்சயமா. ஓகே, முதல் மாநாடு நடக்கிறப்ப நிறைய சிக்கல்கள் இருந்தது, அனுமதி வாங்குறது அது குறித்தெல்லாம் விமர்சனங்கள் இருந்தது. அதெல்லாம் ரொட்டீனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாநாட்டிற்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இல்லையா? சுலபமாக போயிட்டு இருக்கா? இல்லை, முதல்ல வரக்கூடியவர்களை முதல்ல மடைமாற்றம் பண்ணணும், தடுக்கணும், அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு 1000 விமர்சனங்களை கொண்டு வந்தாங்க. இப்பவும் சொல்கிறேன், விமர்சனங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும். விமர்சனங்களை கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தகர்த்து எரிஞ்சது தான் விக்கிரவாண்டியினுடைய தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய முதல் மாநாடு. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை இந்த ஒன்றியத்தில் ஒட்டுமொத்தமாக அதிர்வலைகளை ஏற்படுத்திடுச்சு. அந்த அதிர்வலைகள் அடங்குவதற்குள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகள், தளபதி அவர்களுடைய முன்னெடுப்புகள், தமிழக வெற்றிக்கழகம் தொடர்ச்சியாக களமாடிக்கிட்டு இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலச்சூழலில் தான் இன்றைக்கி 2ஆம் மாநாடு மதுரையில் சங்கமிக்குது. அந்த மதுரையினுடைய சங்கமத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள் கொடுப்பதற்கு உளவுத்துறை சொல்லிடுச்சு. இன்றைக்கி இவ எங்கே போனாலுமே மிகப்பெரிய ஒரு கூட்டம் மாநாடு நிச்சயமாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம அனுமதி தந்தால் அமைதியான முறையில் நடக்கும்.
அமைதியா நம்ம அனுமதி மறுக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு செய்தியாகிக்கிட்டே இருக்கும் நாளும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுத்துதான் ஆகும். தொண்டர்கள்லாம் தயாராயிட்டாங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டத்துக்கும் அவனுடைய சொந்த காசுல ரத்தத்தை வேர்வையா சிந்தி அவன் வரான் இல்லை, இங்கேதான் சக்திய வலிமை அதிகம்னு சொல்றேன். நீங்க காசு கொடுத்து சாப்பாடு போட்டு சாராயம் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நகர செயலாளரும் கொண்டு வந்து சாடுறீங்கல்ல கூட்டத்தை. அவன் காசுல வரான், அவன் காசுல சோறொட்டி விட்டுறான், அவன் வந்து சோறு விளம்பரம் பண்றான், அவன் பதாகைகள் வைக்கிறான், அவன் கொடியை பறக்க விடுறான், அவன் காசுல போட்டு வரான். கூட வரவர்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றான், எல்லாமே வந்து சமமா வந்து சேர்றான். இங்க எந்த பாகுபாடும் இல்லை. அப்போ வந்து நிற்கக்கூடியவன் மாநாடுல திடல்ல வந்து நிற்கக்கூடியவனுடைய மிகப்பெரிய ஒரு வலிமையா அவர்களுக்கு இங்க காசு இல்லாம சாராயம் இல்லாம மற்ற கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிற்கிறான். வந்து நிற்கும்போது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துது. மாநாடு குறித்து பேசுறப்ப இந்த கூட்டம் தன்னெழுச்சியாக வருகிறது, பெரிய அளவிலான கூட்டம், தொண்டர்களுடைய கூட்டம் வருதுன்னு பேசுறோம். சமீபத்துல கூட ஒரு ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி அந்த மாதிரி நடக்கிறப்ப தாவேக்கா நடக்கிற நிகழ்ச்சியில் மட்டும் கூட்டம் குறைவாக இருக்குது, இல்லை பாதியில் போயிடுறாங்க. இந்த சேரெல்லாம் போட்டு சமூக ஊடகங்களில் திமுக சார்பில் நம்மளால் செய்திகளை பரப்ப முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி தான் இருக்கா? விஜய் அவர்கள் வருகிற பொழுது மட்டும்தான் பெரிய அளவிலான கூட்டம், மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினா கூட்டம் இல்லாத சூழல் இருக்கா தாவேக்கா? திமுக மேடைகளிலே மாநாடுகளிலே முதல்வர் அவர்கள் பேசும்போதே சேர் காலியாக இருந்ததெல்லாம் எல்லாருமே பார்த்துருக்கோம். பிரதமர் ஒன்றியத்தினுடைய பிரதமர் பேசக்கூடிய நாற்காலிகள்லாம் காலியாக இருந்ததெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது பேசக்கூடிய மேடைகள்லேயே அங்கே சேர்கள் நாற்காலிகள் காலியாக இருந்ததெல்லாம் பார்த்து தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த நாற்காலி காலியாக இருந்தது இதை சொல்லி அதை சொல்லி எல்லாம் மடைமாற்றம் பண்ணி மக்களினுடைய எழுச்சியெல்லாம் ஒருபோதும் தடுத்துட முடியாது. அவன் ஹார்ட்டுக்குள்ளே வச்சிருக்கான், ஒவ்வொருத்தனுடைய வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறாரு. அவன் ஏன் போக வேண்டிய அவசியம் என்ன? இதற்காக தானே இத்தனை நாட்கள் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். உங்களை மாதிரி அந்த நாட்கள்ல காசு கொடுத்து எத்தனை பேர் வருவான்னு எத்தனை பேரை கூட்டு வருவான்னு கூட சொல்லக்கூடிய கூட்டம் இல்லையே. இதுதான் தன்னெழுச்சியானது. இந்த தன்னெழுச்சிக்கு முன்னாடி காசையும் பணத்தையும் கொண்டு வந்து கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய விமர்சனங்கள் தான் இப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுடைய பார்வைகள் தான் இப்படிப்பட்டதா இருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள், தேவையான தொண்டர்கள் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க, எதிர்பார்க்காதவர்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் தான் வராங்கன்னா பொதுமக்களும் வராங்க, வெகுஜன மக்கள் நானும் வருவேன் தன்னெழுச்சியாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று மாலையில் ஒரு 6 மணிக்கு நடந்த நிகழ்வு. ஒரு நண்பர் வந்து என்னை அலைபேசியில் அழைத்தார். இல்லை, நான் ஃபேமிலியோட உறுப்பினராக சேரணும், இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இந்த மாதிரி ஆன்லைனில் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போவுமே ஆன்லைனில் போகிறது தொண்டர்களுடைய சேர்க்கை தினந்தோறும் அதிகரிப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தன்னெழுச்சி அவங்களே வந்து கேட்குறாங்க. இவர் எந்த கட்சியிலையோ இதுக்கு முன்னாடியிலையோ அவர்கள்லாம் உறுப்பினராக இருந்திருக்க மாட்டாங்க. புதுசாக அவர்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடு வீடாக போய் 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 நீங்கள் எழுதிட்டு வந்தாலும் கூட ஃபோன் பண்ணி கேட்டு நான் சேரணும்னு ஒரு சேர்றான்ல. இதுதான் திமுக இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கா. பாஜக மிஸ்டு கால் கொடுத்தா உறுப்பினர் ஆக்கிக்கும், அப்படியெல்லாம் இல்லை. கட்சி தலைவரே சொன்னாரு, போன் பண்ணா யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க. நயனார் நாகேந்திரனே கூட சொன்னாரு. நயனார் நாகேந்திரன் கிட்ட அங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் வந்து சொல்றாரு, தலைவரை சோறு வேணா போடுறோம், ஓட்டெல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படின்ற கையை காட்டுறாரு. அது வெளியில வந்துருச்சு. இப்பவும் சொல்றேன், நீங்க காற்றாற்று வெள்ளத்திற்கு கரை போட நினைக்கிறீங்க, காற்றுக்கு தடை போட நினைக்கிறீங்க, இது ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்றோம். இந்த புயல் நிச்சயமாக மிகப்பெரிய மையம் கொண்டுருச்சு. அதனுடைய புயலினுடைய வலிமை என்னன்றது தெரியும். 2026 அது மிகப்பெரிய தமிழகத்தில் ஒரு ஆட்சின்ற மாற்றத்தை நிச்சயமாக இங்கே பதிக்காமல் தமிழக வெற்றி கழகம் நகராது. மக்கள் அதுக்கு தயாராக இருக்கான். தமிழக வெற்றி கழகம் வந்து இங்கே வந்து பண்ணிடுன்றதை மக்கள் நேசிக்கிறான், மாறணுன்றதை நேசிக்கிறான். இந்த எழுச்சியும் புரட்சியும் மாற்றமும் வேணும்னு நினைக்கிறான். அப்போ யார் இங்கே சொன்ன அத்தனை பேர்களும் இவர்களுக்கு பதில் நாங்கள், அவர்களுக்கு பதில் நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பகல் கனவு தான். அந்த மாற்றத்தை விரும்புகிறார். உங்களுக்காக நான் வரேன் தான் வரார், எனக்காக நான் வரேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை. இது அவருக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, மக்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்பு.
75 ஆண்டுகளும் 55 ஆண்டுகளுக்கும் நடுவில் அவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைன்னு சொல்கிறார். பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த மாநாடு குறித்தும் சீமான் அவர்களுடைய அந்த கருத்து குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.